வெல்கம் டு ஊருவது அறிவு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சால்வ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டி பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி 2 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க ஈக்குவேஷன் v ஸ்கொயர் அதாவது v2 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2asன்ற ஈக்குவேஷன் டைமென்ஷனலி ஹோமோஜீனியஸாக இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேசிக் ஃபிசிக்கல் குவான்டிட்டி தெரியும் உங்களுக்கு. லென்த்து, மாஸு, அடுத்தது டைமு. ஸோ இந்த 3 பேசிக் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கும் என்ன டைமென்ஷனல் சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லென்த்துக்கு வந்து கேபிட்டல் எல் கொடுத்துருக்காங்க, மாஸுக்கு வந்து கேபிட்டல் எம் கொடுத்துருக்காங்க, டைமுக்கு வந்து கேபிட்டல் டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் அந்த ஃபண்டமெண்டல் யூனிட் பேசிக் யூனிட்டோட டைமென்ஷனல். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக வந்து வெலாசிட்டிக்கு என்ன ஆக்சலரேஷனுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வெலாசிட்டி எடுத்துக்கோங்க. velocity is equal to உங்களுக்கே தெரியும் displacement by time taken. டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னது? லென்த்து. அப்போ லென்த்துக்கு என்ன? கேபிட்டல் எல். அடுத்தது டைம் டேக்கன் என்னது? கேபிட்டல் டி. ஸோ இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா எல் டி பவர் -1 எழுதலாங்களா? இதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க வெலாசிட்டியோட டைமென்ஷன் சொல்லிட்டு. அடுத்தது ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்ன? அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் ஸ்கொயர். இப்போது இதை பார்த்தீங்கன்னா டின்றது டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அதுக்கு வந்து கேபிட்டல் எல். கீழே பார்த்தீங்கன்னா டைமுக்கு வந்து கேபிட்டல் டி. ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ இந்த டி ஸ்கொயரை மேலே கொண்டு போனீங்கன்னா எல் டி பவர் -2. இப்போது வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு, ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சா அதான் இங்கே எழுதியிருக்காங்க ஆக்சிலரேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எல். கான்ஸ்டன்ட்டுக்கு எப்போவுமே வந்து யூனிட் கிடையாது. ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கு யூனிட் போட தேவையில்ல. ஸோ பாருங்கள் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா v2 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. இப்போ நான் என்ன பண்ணோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு தனியாக கண்டுபிடிக்க போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடுக்கு தனியாக கண்டுபிடிக்கிறோம். ரெண்டு ஈக்குவலாக என்னன்னு செக் பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா v2 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர். இந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை தனி யூனிட்டாக எடுத்துக்கணும், இதை தனி யூனிட்டாக எடுத்துக்கணும், ரெண்டுத்துக்கும் செப்பரேட்டாக கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன அட்வான்டேஜ்னா ரெண்டுமே வெலாசிட்டி, அப்போது ஒன்றுத்து கண்டுபிடிச்சா போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கும். எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டிக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? முன்னாடியே பார்த்த மாதிரி டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போது அதுக்கான டைமென்ஷன் என்னன்னு எல் டி பவர் -1. ஆனால் எல்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா வி மட்டும் இல்லை, வி ஸ்கொயர் இருக்குது. அப்போது இது ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். அப்போ என்ன வரும்? எல் ஸ்கொயர் டி பவர் -2 வருமா? ஸோ இப்போ தான் வந்து இதான் வந்து எல்ஹெச்எஸோட டைமென்ஷன். இப்போ ஆர்ஹெச்எஸ்க்கு வரும். ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? 2as. இப்போ நான் சொன்ன மாதிரி 2ன்றது கான்ஸ்டன்ட், அதை விட்டுடலாம். அப்போது a இன்ட்டு எஸ். ஆக்சலரேஷனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆக்சலரேஷன் டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்கொயர் வருதுங்களா, இன்ட்டு எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்டன்ஸ்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போது டி பை டி ஸ்கொயருக்கு வந்து என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் டி பவர் -2 இன்ட்டு டிக்கு என்னென்னா எல். ஸோ இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் டி பவர் -2. இதுதான் வந்து ஆர்ஹெச்எஸ். ஸோ ஆல்ரெடி எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சி பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போது என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இந்த ஈக்குவேஷன் அதாவது v2 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. இது வந்து டைமென்ஷனலி ஹோமோஜீனியஸ்ன்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் g இந்த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். இதுதான் ஈக்குவேஷன். f இஸ் ஈக்குவல் டு g கேபிட்டல் M ஸ்மால் m டிவைடட் பை r ஸ்கொயர். இப்போ இதில் என்ன வராங்கன்னா ஜியோட டைமென்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா போன ப்ராப்ளத்தோட ரிவர்ஸ். போன ப்ராப்ளத்தில் வந்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இது வந்து டைமென்ஷனலி ஹோமோஜினியஸாக இல்லையான்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. இங்கே வந்து இது ஹோமோஜினியஸ்ன்னு நம்மளுக்கு வந்து தெரியறதுனால ஜியை கண்டுபிடின்றாங்க மற்ற டைமென்ஷன்ஸை வச்சுக்கிட்டு. ஸோ அப்போது என்ன நம்மளுக்கு தெரிய வருதுன்னா ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலி ஹோமோஜினியஸாக இருந்தால் தான் கரெக்ட், இல்லைனா தப்புன்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ ஜி கண்டுபிடிக்கணுன்றதுனால ஜியை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அடுத்த பக்கம் எடுத்து போனீங்கன்னா f into r square divided by capital M into small m. ஸோ இங்கே பாருங்கள், எஃப்க்கு என்ன, ஆருக்கு என்ன, எம்முக்கு என்னன்னு தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோன்னா
ஈஸியாக போட்டுடலாமா? ஸோ இப்போ பாருங்கள், எஃப்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆறுன்றது டிஸ்டன்ஸு, ஓகேங்களா? அப்போ அதுக்கு வந்து எல்லுன்றது நம்மளுக்கு தெரியும். எம்ன்றது, அதாவது 2 எம்மே சொல்கிறேன், மாஸ். ஸோ அதுக்கு வந்து கேபிட்டல் எம்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது ரெண்டும் தெரியும். இப்போ ஃபோர்ஸுக்கு என்ன கண்டுபிடிக்கும்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இது உங்களுக்கு தெரியுமா? அப்போது மாஸுக்கு என்ன? கேபிட்டல் எம் இன்ட்டு ஆக்சலரேஷனுக்கு என்ன? ஆக்சலரேஷன் முன்னாடியே நம்ம படித்தோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆக்சலரேஷன் என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்கொயர். டிஸ்டன்ஸுக்கு எல், டைமுக்கு ஸ்கொயரு டி பவர் -2. இதுதான் வந்து ஆக்சலரேஷனுக்கு. ஸோ அப்போ ஃபோர்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல் டி பவர் -2ன்றது தான் ஃபோர்ஸோட டைமென்ஷன். ஸோ இப்போ இது அப்படியே எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸுக்கு என்ன? எல் டி பவர் -2 இன்ட்டு ஆறுன்றது டிஸ்டன்ஸ் தான். அப்போது எல் மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கலாம். டிவைடட் பை எம் இன்ட்டு எம், ரெண்டுத்துக்குமே வந்து கேபிட்டல் எம் தான். இப்போ ஒரு எம் வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜி இஸ் ஈக்குவல் டு எம் கீழே இருக்கிறது மேலே போனால் -1, ஓகேங்களா? எம் மேலே போயிடுச்சு, -1 ஆகிடுச்சிங்களா? எல் வந்து இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு பவர் இருக்குது. ஸோ எல் பவர் 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா டி பவர் -2. ஸோ ஜி அப்படின்ற கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷன் கேட்டாங்கன்னா எம் பவர் -1 எல் கியூப் டி பவர் -2ன்றது தான் வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு ஈக்குவேஷனை டைமென்ஷனலாக ஹோமோஜெனியஸாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இப்போ டைமென்ஷனலாக ஹோமோஜெனியஸாக இருந்தால் அந்த ஈக்குவேஷனில் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும்ன்ட்டு அதை வச்சு நம்ம ஜி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.